எல்லாருமே இருக்கக்கூடிய ஒரு சீன் இருக்கும். அதில் வந்து ஒரு மாதிரி ஒரு பவர் பேக்டான ஒரு சீன்ஸ் மாதிரி தான் இருக்கும் அந்த சீன்ஸ் எல்லாமே. அங்கே எல்லாரோட யதார்த்தமான நடிப்பு பார்க்குறப்ப நமக்கு வந்து நிறைய விஷயத்த லேர்ன் பண்ணிக்க முடியுது இந்த படத்தில். சசி சாரோட டைரக்ஷனில் நாங்கள் எல்லாருமே பண்ணியிருக்கோன்றது வந்து எனக்கு ரொம்பவே எல்லாருக்கிட்ட ஒன்றும் எடுத்துருக்கீங்களே, அதான் எங்ககிட்ட என்ன எடுத்தீங்க? இப்போ வந்து ஒரு செக்மெண்ட் என்னன்னா, நான் கேட்குற கொஸ்டின்ஸ் எல்லாத்துக்குமே நீங்கள் ராங் ஆன்சர்ஸ் மட்டும் தான் சொல்லணும். சூப்பர். சரி, விராட் கோலி யாரு? என் அப்பா. கிராமத்துல ஒரு விஷயம் உயிரோட இருக்காதுன்னா அது என்னவா இருக்கும்? இறந்து போன கொசு. அது உண்மைதான். அது ரைட் ஆன்சர் தானே. அது உயிரோட தானே இருக்காது. இறந்து போன கொசு எப்படி உயிரோட இருக்கும்? ஒரே நிமிஷம், எதுக்காக நான் சொன்னா, கொசு வந்து இறக்காது. இப்போ எங்க வீட்டில் ஒரு கொசு இருக்கு, டெய்லி நைட் வந்துருச்சுன்னா வைங்களேன், அதை அடிச்சுடுவேன். சாகிற மாதிரி இருக்கும், ஆனால் சாகிறது இல்லை. காலையில எழுந்தோடனே என்ன பண்ணுவீங்க? காலையில் எழுந்த உடனே வா எந்திரிச்சேன், பழுத்து வச்சேன், குளித்தேன், சாப்பிட்டேன், அப்புறம் ரெடி ஆகிட்டு திரும்பி படுத்து தூங்கிட்டேன். ஃபேனுக்கு நான் காத்தடிப்பேன், சன்னுக்கு சாத்துக்கடி போத்துக்கடி. ரெண்டு பேரும் சேமா சொல்லிட்டீங்க. கேர்ள்ஸ் என்ன பண்ணுவீங்க? சும்மா அப்படி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். நானும் அஜயும் லைக் ஒரு 1 வீக்கா வந்து ஆஃபீஸ் போயிட்டு எங்க 2 பேருக்குள்ள அந்த கெமிஸ்ட்ரி படத்தை சார்ந்தது இல்லாம. உங்க 2 பேருக்குள்ள ஆமா, கெமிஸ்ட்ரி. ஏன்னா நாங்க 2 பேரும் புதுசு இல்ல, ஏன்னா அவரையும் நான் மீட் பண்ணது கிடையாது. கெமிஸ்ட்ரி பாத்தீங்களா, கெமிஸ்ட்ரின்றது கூட இல்ல, நார்மலா ரியாக்ட் பண்ண அங்க இருந்து சிரிக்கிறாரு அவர். எனக்கு அப்பதான் ஓகே. எனக்கு அந்த பக்கம் எனக்கு எதா வரணும்னு தெரிஞ்சிச்சு. அந்த ஆள் போன இன்டர்வியூல கட்டில தான் இருந்தோம்னு சொல்லியிருக்காரு. தம்பி எப்படி, நல்ல தம்பியா எப்படி இருந்தாரு? இது நல்ல தம்பியா, நல்ல மனுஷன். வணக்கம், நான் திவ்யா ஸ்ரீனிவாசன். இன்னைக்கு என் கூட 100 சாமி படத்தோட பேரா வந்து கப்புள்ஸா வந்து உட்காந்துருக்காங்கன்னு சொல்லலாம். வணக்கம் எல்லாரும், எப்படி இருக்கீங்க? வணக்கம், நல்லா இருக்கும். நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பர் குட்டா இருக்கேன். ஆக்சுவலி வந்து எனக்கு ட்ரெய்லர் பார்க்கும்போது ஒரு மாதிரி எமோஷனல் கனெக்ட் ஆச்சு. டீசர் பார்க்கும்போது அந்த ஒரு ஃபீல் இருந்தது. ஆனால் இதுக்கு நடுவில் 2 பேர் பேரா வந்து காலேஜில் வந்து என்னமோ ஜாலியாக இருக்காங்க பசங்க அப்படின்றப்ப ட்ரெய்லர் பார்க்கும்போது ஒரே ட்விஸ்ட்டு, ஒரு மாதிரி எமோஷன்ஸை கொண்டு போகிறாங்கப்பா அப்படின்னு. சசி சார் படம் அப்படின்னாலே வந்து அந்த எமோஷன் கனெக்டுக்கு பஞ்சமே இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஃபஸ்ட்டு 100 சாமி உங்கள் எல்லாருக்குமே என்ன மாதிரி ஒரு பர்சனல் கனெக்டாக இருந்துச்சு அப்படின்னு ஷேர் பண்ணலாம். கதையாக கேட்கும் போது ரொம்ப ஒரு யதார்த்தமான கதை, ரொம்ப சிம்பிளான கதை. பட் இந்த சிம்பிளான விஷயத்த இத்தனை நாள் யாரும் யோசிக்காமல் விட்டாங்களே, யாரும் கேள்வி கேட்காம விட்டாங்களே அப்படிங்கிற விஷயத்த இருக்குது. இதுக்கு ஏற்ற மாதிரி சட்டம்லாம் இருக்குது, எல்லாமே இருக்குது. பட் இது வந்து இத்தனை நாளாக நம்ம வளர்ந்து வந்த விதம், இதெல்லாம் இதை பற்றிலாம் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி எத்தனையோ இந்த மாதிரி தாட் ப்ராசஸை தாழ்த்தி வச்சுருக்காங்க ஜென்ரேஷனாக. பட் இதை அட்ரஸ் பண்ணி ஒரு படம் இருக்குது. இதை வந்து அனுபவிக்கிறவங்களுக்கு இத்தனை விஷயம் அவங்க யோசிப்பாங்க, ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்கும்போது, ஐயோ நம்ம இத்தனை நாள் நம்ம ஒரு கேள்வி கேட்காம விட்டோமேடா, நம்ம கூட இந்த மாதிரி ஒரு ஆள் இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வியை கேட்க வைக்கக்கூடிய ஒரு படமாக அது வந்து இருக்கும். அந்த விதத்தில் ரொம்ப சிம்பிள், ரொம்ப ஒரு ஃபேமிலி ரூட்டடான படம். பட் சொல்ல ஒரு கருத்து, அது காட்டுற விஷயம், காட்டுற விதம் வந்து ரொம்ப ஒரு புதுவிதமாக இருந்துச்சு. அப்படினால சேம் திங் எனக்கும். பிகாஸ் நான் ஃபர்ஸ்ட் இதை பற்றி கேட்டப்போ அப்போ தான் எனக்கு ரியலைஸ் ஆயிடுச்சு தட் இப்போவும் ரொம்ப ப்ரெவலண்ட்டான ஒரு விஷயத்தை பற்றி வி ஆர் ஸ்பீக்கிங் த்ரூ த மூவி. அண்ட் இட்ஸ் அ வெரி ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம், எஸ்பெஷலி ஃபார் விமென் ஆஃப் அ சர்டன் ஏஜ் அவர் ஃபேஸ் பண்ணுறது அண்ட் ஆல். ஸோ அது ஐ திங்க் எல்லாருக்குமே கனெக்ட் ஆகும். பிகாஸ் இஃப் யூ ஆர் நாட் அ விமென், ஒரு அம்மா இருக்குது உங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி ரொம்ப it's a family oriented film and I'm sure எல்லாருக்குமே கனெக்ட் ஆகுற ஒரு ஃபிலிம். ஓகே, ஆனால் வந்து உங்களை அந்த வித் லவ்ல அந்த மாதிரி பார்த்துட்டு டக்குன்னு என்னமோ இதுலேயும் அந்த க்யூட்னஸ் அந்த இதெல்லாம் இருந்தாலுமே இந்த படம் ஃபஸ்ட்டா இல்லை வந்து வித் லவ் ஃபஸ்ட்டா? நான் ஆக்சுவலி ஷூட் பண்ணது வித் லவ் ஃபர்ஸ்ட்டு, பட் அதுக்கு முன்னாடி சைன் பண்ணது நூறுசாமி ஃபர்ஸ்ட் சைன் பண்ணிட்டு அதுக்கு ஷூட் பண்ண, அதுக்கப்புறம் தான் இங்க ஷூட் நடந்தது. அதுக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸா எப்படி இருந்தது? பிகாஸ் அதுல வேற மாதிரி ஒரு ரோல், இதுல கொஞ்சம் வேற மாதிரியான ரோல். ஸோ ரெண்டுத்துக்குமே அந்த கனெக்டிவிட்டி ஒன்று இருந்திருக்கும்ல, அந்த எமோஷனல் கனெக்ட்லாம் பில்ட் பண்றதுக்கு. அதுவும் பேர் கூட வந்து அந்த கெமிஸ்ட்ரிஸ்லாம் ஒர்க் அவுட் ஆகணும்ல. ஸோ அதெல்லாம் எப்படி இருந்தது? ரெண்டுமே ஆக்சுவலி இப்போ அது பார்த்தா டெபியூட்டான் டிரெக்டர், ரொம்ப எல்லாருமே ரொம்ப யங் டீம் அந்த மாதிரி. ஸோ டிஃப்ரெண்ட் வைபாக இருந்துச்சு. இங்கே பார்த்தா சசி சார் இஸ் அ வெரி எக்ஸ்பீரியன்ஸ் டிரெக்டர். ஆக்சுவலி இது ரெண்டுமே சேர்ந்து ஆல்மோஸ்ட் சிமிலர் டைமில் தான் ரெண்டுமே. ஸோ ஃபார் மீ இட் வாஸ் அ வெரி கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ். பிகாஸ் போத் ரெண்டுமே டோட்டலி டிஃப்ரெண்ட் எட் டிஃப்ரெண்ட் வேஸில் லேர்னிங்காக இருந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் எனக்கு. ஸோ இந்த
லைக் ஐ செட், சசி சார் இஸ் அ வெரி எக்ஸ்பீரியன்ஸ் டைரக்டர். இப்போ எல்லாருமே ரொம்ப சில்லாக இருக்கும். ஸோ அஜய் கூட இருக்கிற கெமிஸ்ட்ரி அண்ட் ஆல் ப்ரைமரிலி சார் சொல்கிறது வி டூ இட், அதுதான் லைக் இன் திஸ் கேஸ். ஓகே, நைஸ். சக்தி, எஸ், நிறைய குட்டி குட்டியாக நாங்கள் பார்த்துட்டே தான் இருக்கோம். ஆனால் இந்த படத்தில் புதுசாக சக்தியை வந்து எங்களுக்கு பார்க்குற மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. அந்த எமோஷ்னல் கனெக்டாக இருக்கட்டும், எக்ஸ்ப்ரெஷன்ஸாக இருக்கட்டும், அந்த ரோல் கூட அந்த கனெக்டிவிட்டி வந்து ட்ரைலர் பார்க்கும்போது சக்திக்கு ஒரு ஆப்டான ரோல் கிடச்சிருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது ஜென்யூனா. ஸோ சக்திக்கு இந்த ரோல் எப்படி ஸ்பெஷலாக இருந்தது? சீரியஸாக, ஏன்னா இப்போ என்னை வந்து டிவிலேருந்தே அண்ட் டிவிக்கு முன்னாடி டிக்டாக்ன்ற ஒரு ஆப் மூலமாக அப்படியே வந்து அது இன்னும் பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி தான். ஏன்னா இப்போ அந்த ஆப் மேலே நிறைய குற்றச்சாட்டுகளும் நிறைய விஷயங்கள் இருந்தாலும் நான் இப்போ நம்ம எந்த இடத்துல இருக்கிறோமோ நம்ம அங்கே ஒழுங்காக இருந்தால் நம்ம சர்வே ஆகிருப்போன்ற ஒரு ஹோப்பில் தான் நான் இருப்பேன் எங்கே இருந்தாலுமே. ஸோ அந்த 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 ஆப்பை நம்ம ப்ராப்பராக யூஸ் பண்ணால் இட் வில் ஒரு ப்ராப்பரான இடத்துக்கு போய் கூட்டு போய் சேர்க்கும் அப்படின்ற பிலீவ் பண்ணுற ஒரு ஆள். ஸோ இவ்வளோ நாளாக நான் எனக்கும் நான் பண்ணுற விஷயத்துக்கும் நான் உண்மையாக இருந்ததுக்கான ஒரு ரிவார்டாக நான் நூறுசாமி பார்க்குறேன். ஏன்னா என்னோடய ஃபர்ஸ்ட்டு படம் ஃபரானா, நெல்சன் சார் வந்து அப்போது நம்பி கொடுத்து அந்த தேட்டருக்கெல்லாம் கிளாப்பிங் மூமெண்ட்டாக அமைஞ்ச ஒரு படம். அடுத்து கிஸ் கவினானோட தம்பியாக பண்ணது. ஸோ 3வது படம் நூறுசாமி வந்து 100 வருஷம் தவம் இருந்தாலும் கிடைக்குமா அப்படின்னு எதிர்பார்க்காத ஒரு படம். அண்ட் சசி சார் எல்லாரோட ஃபேவரட். அவர் எப்படின்னா ஒரு சின்ன கேரக்டர்ன்ற மாதிரி நீங்கள் எதுவுமே சொல்ல முடியாது. அந்த சின்ன விஷயத்துக்குள்ளேயே அதான் கடுகு சீரியஸாக இருந்தாலும் அது காரம் ரொம்ப இது மாதிரி தான். ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் அது சொல்கிற வர விஷயமா இருக்கட்டும், அது ரொம்ப தெளிவாகவும் இருக்கும், ரொம்ப அருமையாக இருக்கும். ஸோ அதில் ஒரு த்ரூ அவுட்டாக ட்ராவல் பண்ணுற மாதிரி ஒரு கேரக்டர். அண்ட் சக்தி அதான் நீங்கள் சொல்கிற மாதிரி தான். நீங்கள் சொல்லும் போது எனக்கு ஜென்யூனாக எனக்கே ரொம்ப ஃபீல் ஆச்சு. ஸோ எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு மூவியாக தான் நான் இதை நான் பார்க்குறேன். வி ஆர் ஆல்சோ வெயிட்டிங் ஃபார் யுவர் ரோல். எஸ்பெஷலி நீங்கள் சொன்ன மாதிரி இந்த இடத்துல இருந்து இந்த இடத்துக்கு வந்திருக்கோம் அப்படின்ற அந்த ஜேர்னியே வந்து இட்ஸ் எ ஹியூஜ் திங். அதுவும் இந்த மாதிரி ஒரு படத்தில் இப்படி ஒரு ரோல் அப்படின்றது அதுக்கு பெஸ்ட் விஷஸ் ஆக்சுவலி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அப்படியே இந்த பக்கம் பார்ட்னி கிட்ட வந்தா, ஸோ பார்ட்னி அப்படின்னாலே அந்த ஹார்ட் பீட் அந்த மாதிரி பார்த்துட்டு சின்ன ரோல்ஸும் நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் இந்த படத்துலையும் வந்து ஒரு இம்பேக்டான ரோல் இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு எமோஷ்னல் கேரி பண்ணுற ரோல் அப்படின்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ பார்ட்னிக்கு இந்த படம் நூறுசாமி அப்படின்றது எந்த மாதிரி இருந்திருக்கு? எனக்கு வந்து ஆக்சுவலி முதல்ல வந்துட்டு சசி சாரோட படங்களை வந்து நம்ம சின்ன வயசுலேருந்து பார்த்து வளர்ந்துருக்கோம். அதில் பார்த்து நிறைய ஃபீமேல் கேரக்டர்ஸை வந்து ரொம்ப எமோஷனலாகவும் சரி, ரொம்ப ஆச்சரியப்பட வைக்க வியத்தில் வந்துட்டு அவருக்கு கொடுத்துருப்பாரு. அந்த மாதிரி அவரோட படத்துல நம்ம ஒரு ஃபீமேல் கேரக்டரா இருக்க போறோம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லைங்களா? அங்க வந்து ஒரு கால், சசி சார் ஆஃபீஸ் வந்து கால் பண்ணேன்னு சொல்ல உடனே எனக்கு ஒரு என்னது நிஜமா சொல்றீங்க அந்த மாதிரிதான் நீங்க சார் பார்க்கணும்னு சொன்னாங்கன்னு ரொம்ப எக்ஸைட்டடா ஒரு மாதிரி ஒரு மாதிரி திக்குன்னு இருக்கு, நம்ம சாரை மீட் பண்ண போறோம் அந்த மாதிரி அவர் சொல்லி இந்த மாதிரி இந்த கேரக்டர் இந்த மாதிரி சந்தியானோட கேரக்டர், என்னோட கேரக்டர் நேம் சந்தியா. அது ஒரு மாதிரி காலேஜ் படிக்கிற பொண்ணு, வைபியா இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு, துருன்னு எனர்ஜியா, இந்த ஒரு ஐஸ் பிரேக் மாதிரி இருக்கும் இல்லையா ஒரு கேரக்டர். ஒரு படத்துல ரொம்ப எமோஷனலா போயிட்டு இருக்கும், அதுல ஒரு கேரக்டர் வந்து ஒரு அந்த மாதிரி ஒரு விஷயம் சொன்னாரு. ரொம்ப நல்லா இருந்துச்சு சார் ஆப்வியஸ்லி. ஸோ அதை நான் எப்படி ப்ரெசென்ட் பண்ண போறேன் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து எனக்குள்ள ஒன்று இருந்துட்டே இருந்துச்சு. ஒரு எல்லாருமே இருக்கக்கூடிய ஒரு சீன் இருக்கும், அதுல வந்து ஒரு மாதிரி ஒரு பவர் பேக்டான ஒரு சீன்ஸ் மாதிரி தான் இருக்கும் அந்த சீன்ஸ் எல்லாமே. அங்கே எல்லாரோட யதார்த்தமான நடிப்பு பார்க்குறப்ப நமக்கு வந்து நிறைய விஷயத்த லேர்ன் பண்ணிக்க முடிஞ்சது அந்த படத்தில். எல்லார்கிட்டையுமே ஒரு விஷயம் வந்து இன்ஸ்பயர்டான ஒரு விஷயங்கள் இருந்துச்சு. சசி சாரோட டைரக்ஷனில் நாங்கள் எல்லாருமே பண்ணியிருக்கோன்றது வந்து எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்கு, எமோஷனலாக இருக்கு. எல்லா கிட்ட தான் எடுத்துக்கிங்களே, அதான் எங்க கிட்ட என்ன எடுத்தீங்க, நம்ம என்ன பண்ணுவோம் டக்குன்னு கண்ட்ரோல் பண்ணல. இல்ல எல்லாருக்குமே அதான் எமோஷனல் கனெக்ட் வந்து இந்த படத்துல வந்துட்டு அவ்வளோ இருக்கும். பிளஸ் ஆடியன்ஸ்க்குமே சரி பார்க்குறப்போ வந்து ஒரு ஆனந்த கண்ணீரோட வெளியில போவாங்க அப்படின்ற ஒரு விஷயம் தான். ஓகே, ஹாப்பி டியர்ஸா தான் இருக்குமா எண்ட்ல? ஏன்னா அந்த ஒரு எமோஷன் கனெக்ட் அப்படின்றப்ப இந்த கான்டெக்ஸ்டே ஒரு மாதிரி ரொம்ப நம்மளை ரொம்ப யோசிக்க வைக்கிற, நீங்க கேட்கணும் ஏன் இவ்வளவு நாளா இந்த கேள்வி நம்ம யாரும் கேட்கல அப்படின்ற மாதிரி இருக்கும் போது எண்ட் வந்து ஹாப்பி டியர்ஸா தான் இருக்குமா? அதை நீங்க படத்துல பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஹாப்பி டியர்ஸ் வந்து அதான் நிறைய கேரக்டர்ஸ் இருக்காங்க. எந்த பெர்ஸ்பெக்டிவோட ஹாப்பி டியர்ஸ் உங்களுக்கு தெரியாது. ஆமாம், அது வந்து இப்போ நீங்கள் பார்க்க ஒரு ஹாப்பி டியர்ஸ்னா ஓகே இன்னும் ஒரு ஹாப்பியாக ஒன்று முடிய போகுதுன்னு நினைப்பீங்க. பட் ஆனால்
நாங்கள் எதை ஹாப்பி டிஎஸ் மென்ஷன் பண்ணுறோம் நீங்கள் படம் பார்க்கும்போது புரியும். இப்போ வந்து ஒரு செக்மெண்ட் என்னன்னா, நான் கேட்குற கொஸ்டின்ஸ் எல்லாத்துக்குமே நீங்கள் ராங் ஆன்சர்ஸ் மட்டும் தான் சொல்லணும். சூப்பர். யூ ஷுட் நாட் சே ரைட் ஆன்சர்ஸ். ஓகேவா? யார்கிட்ட இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் நீங்களே சொல்லுங்க. எல்லாத்துக்கும் அவர் தான். கோலி ஸ்டார்டிங் கோலி. யா சரி, விராட் கோலி யாரு? என் அப்பா. உங்ககிட்ட வந்து ஸ்பேஸ்ல என்ன இருக்கும்? இட்லி. அத கூட விட்டுடுறீங்க. ராங் ஆன்சர் தானே சொல்லணும். ஸ்கூல் டாப்பரா? ஓ அந்த மாதிரி. கிட்டடா என்ன கேக்குறேன்ற மாதிரி இருக்கு. அதான் ராங் ஆன்சர் சொல்லி. சரி ஓகே. வில்லேஜ்ல என்ன ஒரு விஷயம் உயிரோட இருக்காது? கிராமத்துல ஒரு விஷயம் உயிரோட இருக்காதுன்னா அது என்னவா இருக்கும்? இறந்து போன கொசு. அது உண்மைதான். அது ரைட் ஆன்சர் தானே. அது உயிரோட தானே இருக்காது. இறந்து போன கொசு எப்படி உயிரோட இருக்கும்? ஒரே நிமிஷம், எதுக்காக நான் சொன்னா, கொசு வந்து இறக்காது. இப்போ எங்க வீட்டுல ஒரு கொசு இருக்கு. டெய்லி நைட் வந்துருச்சுன்னா வைங்களேன், அதை அடிச்சுவேன். சாகர மாதிரி இருக்கும், ஆனா சாகிறது இல்ல. எந்த கொசு சொல்லிட்டு அது ராங் ஆன்சர். அதனால சமாளிக்கிறாரு. ஏன்னா கொசு சாகாது, ஈஸியா சாகாது. எங்க வீட்டுல கொசுலாம் இந்த சைஸ்ல இருக்குங்க பிரதர். என்ன கொசு கடிச்சது, கடிச்ச கொசுவை சாகாம நான் பாத்துட்டு இருக்கேன். நீங்க ராங் ஆன்சர். நீங்க ரைட் ஆன்சர் சொல்லிட்டு இருக்கீங்க. என்ன நீங்க கரெக்ட்டா கேட்டதானே ராங் சொல்லுவேன் பிரதர். நீங்க ராங்னு கேட்டா நம்ம கரெக்ட்டா தான் சொல்லுவோம். நீங்க அதுதான் கேம். நீங்க ராங் ஆன்சர் தான் சொல்லணுமே. அதான் நான் யூசுவலாவே தப்பா பேசுறேன். நீங்க தப்புன்னு டாபிக் வந்ததனால நம்ம ஐ அம் சாரி. பாட்னி கிட்ட வந்து என்ன கேக்குறது? காலையில எழுந்த உடனே என்ன பண்ணுவீங்க? காலையில எழுந்த உடனே வா தூங்க போயிடுவேன். இது ட்ரூ தான். இல்ல நைட் தூங்க போயிடுவேன். காலையில எந்திரிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்க? ஏன்னா மறுபடியும் தூங்குவீங்க. இது எப்படி ராங் ஆன்சர்? இந்த क्वेश्चनக்கு எதை சொன்னாலுமே அது பண்ற மாதிரி தான் இருக்கும். ஓகே ஆமா, இட்ஸ் ஓகே. நான் வந்து இப்ப விஜய் ஆண்டனி சார் இருக்காரு அப்படின்றப்ப அவரோட சாங்ஸோட லிரிக்ஸை வந்து நான் சொல்லுவேன். அது என்ன சாங்னு நீங்க கண்டுபிடிக்கணும். நீங்களும் சக்தியும் பேர். யா கேர்ள்ஸ் பாய்ஸ் பாய்ஸ். எனக்கு ஒண்ணு என்ன நம்பி டீம் சேராத. எனக்கு ஒண்ணு தெரியாது. ஜெனரலா கேளுங்க, எல்லாரும் யாருக்கு தெரியுதோ அவங்க ஆன்சர் பண்ணுவாங்க. ஜெனரலா கேட்டா நீங்க எல்லாரும் அவன் சொல்லிட்டாங்க அப்படினு போய்டுவீங்க. ஓகேவா? ரெடியா? என் தேகம் பூக்காடு போலாகும் உயிர் வந்து புது டியூன் போடுறீங்க விஜய் ஆண்டனி. இது வந்து ஒரு வைபான சாங் விஜய் ஆண்டனி சார். நோ, ஒரு டெசர்ட்ல எல்லாம் ஆடுவாங்க. அந்த பாட்டு இல்லையா? அது வேற. ஐயா விஜய் ஆண்டனி சாரி இந்தியன் பாட்ட பாருங்க. ரஜினி சார் பாட்டு தான். இல்ல நான் வேற ஒரு சாங் சொல்றேன். மச்சகனில எங்க வரும்? உன் தேகம் பூக்காடு போலாகும் உயிர் வண்டோ ரிங்காரம் கொண்டாடும் அப்படின்னு ஒரு லைன் வரும். கண்டிப்பா மச்சகனி. இந்த பாட்டுல வரும். மச்சக்கண்ணி சாங்ல. சரி, நான் அடுத்த பாட்டுக்கு போயிட்டா. நானே ராங் ஆன்சர் நினைக்கிறேன். பாராட்டுகள். பந்தாட்டம் உலகம் வச்சா பந்தாட்டம் வளர வச்சா ஸ்டார்டிங் ஆன சொன்னீங்க. ஆனா ஸ்டாங் சொன்னதுன்னு நல்ல பாருங்க. நோ. ஓகே, அடுத்த சாங் வந்து ஃபேனுக்கு நான் காத்தடிப்பேன், சன்னுக்கு சாத்துக்கடி போத்துக்கடி. ரெண்டு பேரும் சேமா சொல்லிட்டீங்க. கேர்ள்ஸ் என்ன பண்ணுவீங்க? சும்மா அப்படி வேடிக்கை பார்த்துட்டு இருப்போம். சக்தியை வந்து இப்போ நானும் சக்தியை தான் சாத்துக்கடி போத்திக்கடினோம். காவியா சைக்கிள் கேப்ல சாத்துக்கடி. இப்ப பாய்ஸ் should not answer, girls have to answer. அப்படி இல்ல, அப்படி பண்ண முடியாது. அவ்வளவுதான். இன்னும் ரெண்டு பாட்டு தான். போக முடியாது, எனக்கு தெரியாது. கண்டுபுடி தொட்டு கண்டுபுடி, மச்சங்கள் எத்தனை கண்டுபுடி, விட்டுப்புடி என்ன விட்டுப்புடி, மிச்சத்தை கொஞ்சம் விட்டுப்புடி. சொல்லி கொடுத்துருக்காங்க. காதல நீங்க இங்க சொல்லிட்டீங்க. காதல போய் 4 தடவை சொல்லிட்டாரு. ஓகே, லாஸ்ட் சாங் வந்து இளமைக்கு எப்போதும் தயக்கமில்லை. மகையாலா. You agree. But still, நூறு சாமிக்குள்ள அகைன் வந்தோம் அப்படின்னா இந்த எமோஷன்ஸ் இந்த ஃபன் அப்படிலாம் தாண்டி உண்மையாவே செட்ல என்ன மாதிரி இருந்தீங்க? ஏன்னா இந்த பக்கம் 2 பேர், இந்த பக்கம் 2 பேர். யூ ஆர் பிரதர்ஸ் நினைக்கிறேன் படத்துல. கரெக்டா?
ஸோ அந்த ஒரு கனெக்ட்லாம் எப்படி இருந்தது? அண்ணன் தம்பியா வாழ்ந்த வாழ்க்கைலாம் எப்படி இருந்தது நூறுசாமியில? ஆக்சுவலி முன்னாடியே வந்து அஜய் அண்ணனா பண்ண போறாருன்ற மாதிரி ஃபிக்ஸ்டு. அதுக்கப்புறம் நான் கடைசியாக தான் வந்தான் விநாயக்லாம் இல்லை, இவர் மாதிரி ஒருத்தன் வந்தான்னு சொல்லி கடைசியாக வந்துட்டோன்னே சசி சார் வந்து நைட் பண்ணும்போதே நான் சர்ரியலாக தான் இருந்துச்சு. அப்புறம் இந்த மாதிரி ஒர்க் ஷாப்லாம் இருக்கும் அப்படின்னாங்க. ஸோ நானும் அஜயும் லைக் ஒரு 1 வீக்காக வந்து ஆஃபீஸ் போயிட்டு எங்கள் 2 பேருக்குள்ள அந்த கெமிஸ்ட்ரி படத்தை சார்ந்தது உங்க இல்லாமல். 2 பேருக்குள்ள ஆமா, chemistry-யா? ஏன்னா நாங்க 2 பேரும் புதுசு இல்ல, ஏன்னா அவரையும் நான் மீட் பண்ணது கிடையாது. கெமிஸ்ட்ரி பாத்தீங்களா, கெமிஸ்ட்ரின்றது கூட கெட்ட இல்ல வார்த்தை மாறிடுச்சு. நார்மலா நான் நார்மலா ரியாக்ட் பண்ண, அங்க இருந்து சிரிக்கிறாரு அவர். எனக்கு அப்பதான் ஓகே. எனக்கு அந்த பக்கம் எனக்கு எதா வரணும்னு தெரிஞ்சிச்சு. அந்த ஆள் போன இன்டர்வியூல கட்டில தான் இருந்தோம்னு சொல்லியிருக்காரு. அது வந்து ஸோ ஒரு 1 வீக் ஸோ என்னை பத்தி அஜய் கிட்ட சொல்லணும், அஜய் பத்தி. ஸோ அந்த ஒரு 1 வீக் ப்ராக்டிஸ் செஷன் வந்து பேசிப்பாங்கல்ல. எனக்கு இதுதான் பிடிக்கும். உங்களுக்கு என்ன பிடிக்கும்? ப்ரோ நீங்க இப்ப எது சொன்னாலும் ஒரு மாதிரி தப்பு தப்பா கேக்குது ப்ரோ. சரியான மைக் மட்டும் சரியான விஷயத்துல தான். ஆனா எது சொன்னாலும் கொஞ்சம் தப்பு தப்பா கேக்குது. நீங்க கரெக்டா புரியுது, நிலைமை சூழ்நிலை அப்படி இருக்கு, மாட்டிக்கிட்டீங்க. படத்துல வந்து ஏன்னா செல்வி ஸ்வாசிகா அவங்க தான் செல்வியா பண்ற அம்மா. நாங்கள் 3 பேர் தான் வந்து ஒரு கூடியே இருக்கிறோம் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரையும் இருக்கும்போது. அவங்க வந்து அந்த ரப்பர் பந்தில் அந்த நிறைய சாங்ஸ்லாம் பார்க்கும்போது எனக்கு பயங்கர சர்ப்ரைஸ். பஸ் அஜய் வந்து புதுசு, எனக்கு நான் மீட் பண்ணது கிடையாது. ஸோ அந்த 1 வீக் வந்து ஸ்கிரிப்ட் ரீடிங் இருக்கும், டைலாக் ப்ராக்டிஸ் பண்ணுவோம். சார் திடீர்னு ஒரு நாள் வந்துட்டு சரி இது ஒன்று பண்ணி காட்டுங்க அப்படின்னு. இப்போ நீங்கள் அந்த ட்ரைலரில் பார்த்துருப்பீங்க அந்த ஃபைட்டிங் சீன் 2 பேரும் அடிச்சுப்பீங்க. அதுக்கெல்லாம் வந்து நாங்கள் முன்னாடியே வந்து எப்படி அதை பண்ண போறீங்க, எங்கே விழ போறீங்கன்றது கூட 1 மாதம் முன்னாடியே வந்து ரிஹர்ஸ் பண்ணி எனக்கு இப்போ என் சைஸை பாருங்க, எனக்கு ஒரு பக்கமும் ஐயோ இன்னைக்கு ஏதாச்சும் பாதிப்பா, நாளைக்கு வீட்டுக்கு போயிடுவோமா, நைட்டு தாண்டுவியா நீ, அந்த மாதிரி தான் இருந்துச்சு. பட் ஆனால் அந்த சீனில் வந்த மாதிரியே ரொம்ப எனக்கு எந்த ஒரு அடியும் படாமல் ஒரு மாதிரி அது நல்லா வந்திருக்க காரணம்னா நாங்கள் அந்த அளவுக்கு நாங்கள் ரொம்ப க்ளோஸ் ஆகி ஷேர் பண்ண. அப்புறம் ஷூட்டிங்கில் வெளில போய் சாப்பிட்றது, சும்மா நாங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, பாட்டு கேட்குறது. அப்போ தான் பூக்கி படத்தோட ஷூட்டிங்கும் சைமில் போயிருந்துச்சு. ஸோ அந்த படத்தோட எக்ஸ்பீரியன்ஸு அப்படி இல்லாமல் இன்னும் க்ளோஸ் ஆகி அது படத்தில் பார்க்கும்போது இன்னும் பயங்கரமாக ரியல் பிரதர்ஸ் தான். எஸ் ஆமாம். ஓகே, தம்பி எப்படி நல்ல தம்பியா எப்படி இருந்தாரு? இது நல்ல தம்பியா, நல்ல மனுஷன் ஆக்சுவலாக. நல்ல மனுஷன். வாவ். ஃபஸ்ட்டு நான் பெருசாக பழகல சக்தியோட. சக்தி சொன்ன மாதிரி முன்னாடி யாருன்னு தெரியாது, அவருக்குள்ள நான் யாருன்னு தெரியாது. பேசும்போது எதான் தம்பின்னாங்க, நடிகன்னாங்க. நடிக்கிறதுக்கு ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கூட கிடைக்கல சந்திக்கிறதுக்கு. ஏதோ சொல்லுவாங்க ஐஸ் பிரேக்கர் செஷனு, ஒர்க் ஷாப்னு சொல்லுவாங்க. அதனால பேசுவோம் பழகுவோம். பட் மெயினாக போய் அந்த கள்ளக்குறிச்சி ஷூட்டிங்கில் இருக்கும்போது தான் கிட்டத்தட்ட ஒரு 2 மாதம் ஒன்றா இருந்தோம். ஷூட்டிங் தானே போகிறது, ஷூட்டிங் போகிறது வர்றது, நியாயம் பூக்கி படத்தை பற்றி பேசுறது, அவரும் பேசுவார். அண்ட் அங்கே தான் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பே உருவாச்சு. வெறுமனே ஒரு கலைக்கு அப்படிங்கிறத தாண்டி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பே உருவாச்சு அங்கே தான். ப்ளஸ் ரொம்ப ஒரு பாரபட்சம் பார்க்காம பழகுவாங்க இல்லையா எல்லாருக்கிட்டையும். உங்ககிட்டனா ஒன்று ஒரு பேச்சு, இன்னொருக்கிட்ட இன்னொரு பேச்சு அப்படின்லாம் கிடையவே கிடையாது. எல்லாருக்கும் சமமாக எல்லோரும் ஈக்குவலாக நடத்தி எல்லாருக்கும் ஒரு பாசிட்டிவிட்டிக்கான சோர்ஸாக இருந்து விஜயானி சார் ஒரு விதத்தில், இன்னொரு விதத்தில் சக்தி ஆக்சுவலாக ரொம்பவே ஒரு நல்ல எண்ணத்தோட சுற்றுற ஒரு ஆள் பார்க்குறது. ஐ மீன் எல்லோரும் நீங்களும் தான், பட் எனக்கு அதிகமாக அவங்களோட பழக வாய்ப்பு இல்லை. பட் சக்தி வந்து அந்த இடத்துல ரொம்ப எனக்கு கிடைச்சது ஒரு வரம் தான். அண்ணனுக்கு கிடைச்ச வரமாவே சக்தி. ஓகே, அப்ப நூறுசாமி அப்படின்றது எல்லாருக்குமே ஒரு ஸ்பெஷலான ஒரு மொமெண்டா இருக்கு. அதுல அம்மா அந்த ஒரு விஷயம் அப்படின்றது எல்லாருக்குமே ஸ்பெஷல் தான். ஸோ அந்த கனெக்டிவிட்டியுமே பயங்கரமா இருக்கும் நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்றோம். ஆனா அஜய் பொறுத்த வரைக்கும் நான் கேள்விப்பட்ட வரைக்கும் வெரி டெடிகேட்டட், வெரி வந்து எப்படி சொல்றது பர்ஃபெக்ஷனிஸ்ட் அப்படின்ற மாதிரிலாம் நான் கேள்விப்பட்டேன். உண்மையாவே அப்படிதானா? ஃபர்ஸ்ட் அஜய் கேள்விப்பட்டிருந்தது டக்குன்னு கெட்ட வார்த்தை சொல்ற போறாங்க. நோ 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 நல்ல விதமா கேள்விப்பட்டேன் அப்படின்ற மாதிரி. உங்க கூட வர்க் பண்ண வேற யாராச்சும் அஜய் பத்தி பேசிருப்பாங்க கண்டிப்பா. நான் கிடையாது. என்னங்க உங்களை பத்தி பெருமையா பேசியிருக்காங்கன்ற நீங்க இல்லன்றீங்க. தன்னடக்கமா எல்லாரும் நான் பண்றதுலாம் டெடிகேஷன்னா என்னை விட 10 மடங்கு 20 மடங்கு கூட இருக்கிற டெக்னீஷியன்ஸும். இப்போ நான் வந்து ஆஸ் அன் ஆர்டிஸ்ட், அதாவது ஏடி ஆரம்பிச்சதால தான் இப்போ வந்து எத்தனையோ விஷயங்கள், எத்தனையோ டிபார்ட்மெண்டோட முக்கியத்துவம் என்னன்றது தெரியுது எனக்கு. நான் வெறுமனே ஒரு ஆர்டிஸ்டாக வந்திருந்தா கண்டிப்பாக உலக தான் செஞ்சுருப்பேன், போல தான் செஞ்சுருப்பேன். பட் எத்தனை டிபார்ட்மெண்ட் இதுக்குள்ளே ஒரு பங்கு போட்டு இப்போ நான் வந்து ஒரு ஆர்டிஸ்டாக வந்து 8 மணிக்கு 7 மணிக்கு ஒரு செட்டில் நிற்கணும்னா, இதுக்கு வந்து ப்ரொடக்ஷன் ஆளுங்க வந்து காலங்க தான் 4 மணிக்கு நிற்கணும். 4 மணிக்கு விற்கிறது அவங்க மெஸ்ஸுக்குலேருந்து போய் சாப்பாடு கொண்டு வந்து காய்கறி வாங்கிட்டு வந்து சமையல் செய்கிறதுக்கெல்லாம் முன்னாடியே வந்துடணும். 10 மணிக்கு கால் ஷீட் முடியுதுன்னா நம்ம 10 10:30க்கெலாம் வீட்டுக்கு போயிடுவோம். அவங்க வந்து 11 மணிக்கு போகணும்.
இப்போ என்ன பாத்திரத்தை கழுவிட்டு போயிட்டு வந்துட்டு வண்டியை ஏற்றிட்டு போய் தங்கிட்டு எவ்வளோ உடம்பு வலி இவ்வளோ விஷயங்கள். இதெல்லாம் டெடிகேஷன் நான் கன்சிடர் பண்ணவே மாட்டேன். அவங்க தான் நான் வந்து நிற்கிறதுக்கு அவ்வளோ வேலை பின்னாடி போகுது. ஸோ அப்படிங்கிறதுல அவங்க தான் டெடிக்கேட்டடாக இருக்காங்களே தவிர நான் வந்து சொல்கிற வேலையை செய்கிறேன் அவ்வளோதான். அது வந்து நான் அவ்வளோ பண்ணும்போது சுற்றி நான் அதை கூட பண்ணலாம் எனக்கு என்ன பேர் அப்படிங்கிறது செய்ய வேண்டிய விஷயத்தை செய்வேன். அதுதான் எல்லாரும், நான் மட்டும் கிடையாது. சக்தியும் சரி, காவியாவும் சரி, பாட்னியும் சரி, எல்லாமே ரொம்ப கோஆப்ரேட்டிவான ஆர்டிஸ்ட். இங்கே வந்து நான் மட்டும் தனியாக டெடிக்கேட்டட் அப்படின்னு சொல்கிறேன் எதுவுமே கிடையாது. ஓகே, இட்ஸ் நைஸ் ஆஃப் யூ ஆக்சுவலி. 100 சாமியும் எங்களுக்கு அந்த எமோஷன் எப்படி கனெக்ட், நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாருக்கும் ஒரு டேக் அவேவாக இருக்கும் அப்படின்றது எனக்கு அந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது ஃபீல் ஆச்சு. கண்டிப்பாக ஜூன் 19th எல்லாருமே அதை தேட்டரில் ஃபீல் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். பெஸ்ட் விஷஸ் ஃபார் தட். Thank you. Thank you so much. Thank you.